இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறையவே கிச்சன் செட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இவ்வளோ கிச்சன் செட் வந்து இருக்குது நிறைய. இது எல்லாமே என்னோட தான். ஸோ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு அருவாமனை இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது அதுவும் கட் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இரும்பில் இருக்குது அருவாமனை. நெக்ஸ்ட் இங்கே நிறையவே ஸ்பூன்ஸ் இருக்கா, வாங்க பார்க்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன். இது வந்து சாதம்லாம் வடித்து அதை எடுக்கிற ஸ்பூன். நெக்ஸ்ட் இது வந்து நார்மலாக குழம்பு கரண்டி. இது வந்து தொட்டுக்க எதனா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றுற கரண்டி. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தோசை எடுக்கிறது நம்மகிட்ட 2 இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தோசை எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு இதுவும் ஸ்பூன் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து மோர் கடையிறது. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் வரலாம். இங்கே ஒரு பிளாஸ்டிக்கில் அடுப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த தோசை தவா நம்மகிட்ட நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிரில் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு காய்கறி திருவிழா. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் வடிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுவும் தோசை எடுக்கிறது தான். நெக்ஸ்ட் இதுவும் தோசை கடாய். நெக்ஸ்ட் இது வந்து இது இங்கே பார்த்துருக்கோம்ல, இதே மாதிரி தான் அதுவும். நெக்ஸ்ட் இது தோசை கடாய் தான். ஸோ நெக்ஸ்ட் பிளேட்ஸ்லாம் பார்க்கலாம். நம்மகிட்ட நிறைய பிளேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது, இந்த பிளேட்ஸு கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேட். நெக்ஸ்ட் நிறையவே பிளேட்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. நம்ம எடுத்து அந்த அதே இடத்துல வச்சிடலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ் கிடையாது, கடாய் தெரில இருக்கிற பேர், பெருசு குண்டா மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சாம்பார்லாம் சர்வ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. இது பார்க்க நம்ம இதில் வந்து மசாலாஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு கடாய். நெக்ஸ்ட் ஒரு தோசை கடாய். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பேன். நெக்ஸ்ட் இது வந்து குழிப்பணியாரம் கட்டி. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் வடிகட்டலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குட்டியான அழகாக இருக்குது பார்க்க. இது வந்து ஒரு பவுல். நெக்ஸ்ட் இடுக்கி. நெக்ஸ்ட்டு ஒரு வாளி. நெக்ஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஜக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றுற தட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது கோயிலுக்கெல்லாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலாம், ஃப்ரூட்ஸு அது மாதிரி வச்சு அர்ச்சனைக்கு போகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து சாம்பிராணி போட்டு வைக்கிறது. இது வந்து ஒரு கூடை, இது வந்து ஃப்ரூட்ஸ் கூடை. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு வடிகட்டி தான், பிளாஸ்டிக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ். இது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கலாம். இதை அங்கேயே வச்சிடலாம். இது வந்து குட்டி டிஃபன் பாக்ஸ். அதுலேயே நெக்ஸ்ட் இந்த ஒரு தோசைன்ற பாருங்கள், சப்பாத்தி தரட்டும்ல அது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய். இது ஒரு குட்டி பவுல். இது வந்து ஒரு பேஷன் மாதிரி இருக்குது. இது ஒரு பேஷன் தான், இது ஒரு பவுல். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் பார்க்கலாம். இது ஒரு குக்கர். நெக்ஸ்ட் ஒரு டம்ளர். குடம் பாருங்கள், 3 குடம் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது குட்டி இருக்குது, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து ஒரு ஜக்கு. இது இங்கே கூட நம்ம ஒரு ஜக் பார்த்தோம்ல, அதே மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து சப்பாத்தி உருட்டுறது. நெக்ஸ்ட் இது வந்து காய்கறி கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சப்பாத்தி உருட்டுற கட்டை தான். எனக்கு வந்து 2 வந்துச்சு. பட் நான் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டராக யூஸ் பண்ணிக்கிட்டேன். காய்கறி வெட்டுற கட்டு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி விட்டு காய்கறி வெட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு குக்கர் தான். ஸோ இந்த குக்கரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 190.
இந்த குக்கரோட ரேட். இந்த குக்கர் கூட பாருங்கள், இதுவும் வந்து சூப்பராக இருக்குது இந்த குக்கர். ஸோ நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்படி இருந்துச்சு, இங்கே வந்து இப்படி திறந்த உடனே இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு. திறக்கவும் முடியும். டக்குன்னு திறக்கிறதுக்கு டக்குன்னு ஸ்டக் ஆகிக்கும். பட் ஆனால் சூப்பராக இருக்குது, திறக்க முடியும். வெயிட் பண்ணி திறந்து காட்டுறேன். ஸோ குக்கர் முடி கஷ்டப்பட்டு எடுத்து திறந்துட்டேன். திருப்பி உள்ளே போடலாம். இந்த குக்கர் வந்து மூடிட்டேன். இந்த குக்கரை தான் அடுப்பு சேர்ந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அடுப்பு, பெரிய அடுப்பு, மண் அடுப்பு. நெக்ஸ்ட் இதில் மண் செட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக்கும் ஸ்டீல் செட்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம மண் செட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அடுப்பு. நெக்ஸ்ட் ஒரு பவுல். நெக்ஸ்ட் ஒரு தோசை கல். நெக்ஸ்ட் ஒரு மண் பானை. இது வந்து பானைக்கு வந்து கல் அடிச்சிருக்கு பானை. நெக்ஸ்ட் இது வந்து வடிகட்டி, சாதம் வடிகட்டலாம் இதில் கூட. ஸோ இது வந்து ஒரு பவுல். ஸோ நம்மகிட்ட கிச்சன் செட் எல்லாமே பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் நம்மகிட்ட இருக்குது கிச்சன் செட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.